ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 9/2/2025. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் சுவாமி சுகபோதானந்தாவோட ஒரு ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. டீகோடிங் ஃப்ரீடம். இது வந்து அவரோட புக்லேருந்து எடுத்து இங்கே கொஞ்சம் போட்டனால இன்னும் இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணால் நம்மளுக்கு அதோட கான்டெக்ட் வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சுவாமி பார்த்தீங்கன்னா மைண்டை பற்றி பேசுகிறாரு. அதாவது உண்மையாக எல்லாருமே ஃப்ரீடமாக தான் இருக்கிறாங்களா, இண்டிபெண்ட் நம்ம நினைக்கிறவங்க கூடயும் பாண்டேஜ்ல தான் இருக்காங்க. அவங்க தாட்ஸ் அண்ட் எமோஷன் கூட பாண்டேஜா இருக்கிறாங்க. அவங்க ஃபியர் இல்லைன்னா ஹர்ட்டோட வந்து பாண்டேஜா இருக்கிறாங்க. உண்மையான ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றாரு. ரிலீஜியஸ் ஃப்ரீடமா, இல்ல பொலிட்டிக்கல் ஃப்ரீடமா, இல்ல ஃப்ரீடம் டு டூ வாட் யூ வாண்ட் அந்த ஃப்ரீடமா அப்படின்றாரு. இது எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. நம்ம செல்ஃப் பார்த்தீங்கன்னா ப்ரீஆக்குபைடா நம்ம மைண்டோடையே தான் நிறைய என்கேஜ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தாட்ஸ் அண்ட் எமோஷன், நம்ம ஃபியர், நம்ம கில்ட், நம்ம சேட்னஸ் அதுலயே இருக்கிறதுனால நம்மளுக்கு உண்மையான ஹாப்பினஸ்னா என்னன்னே தெரியறது இல்லை. நம்ம கான்ஸ்டன்டா இது கூடயே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. அதாவது மைண்ட் கூட நம்ம என்கேஜ் ஆகி நம்ம பண்ற ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒன்று விருப்பப்பட்டோம் இல்லை விருப்பப்படாது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதிலேயே தான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதாவது ஸ்கையை வந்து நம்ம கான்சியஸாக எடுத்துக்கலாம், கிளவுட்ஸை வந்து நம்ம தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்ன்றது மாறக்கூடியது, தோன்றி மறையிறது. பட் இந்த ஸ்கைன்றது கான்ஸ்டன்ட், அதாவது நான் கான்ஸ்டன்ட். எண்ணில் வந்து இந்த எண்ணங்களும் இந்த எமோஷன்ஸுங்களும் தோன்றி மறையுது. இப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க தன்னில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்தியா இருந்துக்குவாங்க. இப்போ தன்னில அவங்க திருப்தியா இருக்கும்போது அவங்க டிபெண்டபிள், அதாவது சார்ந்து இருக்கிற இது வந்து அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுது, இல்லாமலே போயிடுது. இது தெரியாத வரைக்கும் நம்ம சார்ந்துதான் இருப்போம். அப்புறம் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல அவர் ரெண்டு கான்செப்ட் சொல்றாரு. ஃப்ரீடம் ஆஃப் செல்ஃப், ஃப்ரீடம் ஃப்ரம் த செல்ஃப் அப்படின்ட்டு. இந்த ஃப்ரீடம் ஆஃப் தி செல்ஃப் பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்ம லைக்ஸ்ல பேஸ் பண்ணி அது வந்து அமையிறது. அதாவது எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது செய்யறது மூலியமா, இந்த காரியத்தை அடையிறது மூலியமா நம்ம ஃப்ரீயா இருப்பேன். இது பாத்தீங்கன்னா நம்ம ஈகோக்கு தான் தீனி போடும். இந்த ஈகோ தான் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீடம்க்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணும், ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல ஃபவுண்டேஷனா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்லெஸ் லூப்குள்ளதான் போயிடும். இதுவே ஒரு பெரிய பாண்டேஜ் அப்படின்னு சுவாமி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃப்ரீடம் ஃப்ரம் த செல்ஃப், இதை வந்து சுவாமி என்ன சொல்றாருன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அவர் ஈகோ. நம்ம ஈகோ கிட்ட இருந்து விடுபடுறது தான் உண்மையான ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஈகோனா என்ன? நான்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கான்ஸ்டன்ட் தான். ஆனா அதுல பார்த்தீங்கன்னா அறியாமையினால, அதாவது நம்ம ஏற்கனவே பிரம்மம் ஆத்மாவா இருக்கிறோம், அது இருந்துட்டு அது தெரியாததுனால நான் வந்து செய்யறவன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அபிமானம் எடுத்துக்கிறது. அதை தான் வந்து கர்த்தர்த்துவம் போக்தத்துவம் சொல்லுவாங்க. கர்த்தா போக்தாவா இருக்கிறது அது வந்து ஈஸ்வரன் சிருஷ்டியில அது வந்து நடக்கிறது. இந்த நான் செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன்ற போதுதான் நம்ம அதோட ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு நம்ம அதோட பலனையும் வந்து நம்ம அனுபவிக்கிறோம், பாவ புண்ணியமா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிறவிகள்லாம் நம்ம பிறக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாண்டேஜ், அதாவது பந்தம் இருக்கதா செய்யும். ஏன்னா அகங்காரம் வந்து தன்னை வந்து காப்பாத்திக்க பார்க்கும். அப்ப என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் தி செல்ஃப், அதாவது இதெல்லாம் செஞ்சா எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மள ஆக்டிவிட்டியில என்கேஜ் பண்ணிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு உண்மையான ஃப்ரீடம் வந்து அங்கே கிடைக்காது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் தி செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா ஈகோ வந்து தன்னை ஃப்ரீ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நான் தான் இருக்கு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி நான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இருக்கிறது ஒரு நான் தான். அப்போ எனக்கு ஒரு நான், உங்களுக்கு ஒரு நான் அப்படி கிடையாது, இருக்கிறது ஒரு நான். அது இந்த உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வெவ்வேறா இருக்கிறது மாதிரி தெரியுது. இதை தான் வந்துட்டு இந்த காமனா இருக்கிற நானை தான் வந்து ஆத்மா பிரம்மம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் தன்னை ஆத்மா பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா தான் வந்து சத்து. இங்க இருக்கிற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா நான் தான். ஏன்னா கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கிறாருன்னு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப கடவுள் எதுல இருந்து படைச்சிருப்பாரு? தண்ணியே உலகமா மாத்திக்கிட்டாரு. அதை வந்து சத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்குள்ள இருக்கிற அறிவு உணர்வு, உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு உணர்வு, அந்த அறிவை வந்து சித்துன்னு சொல்லுவாங்க. அதுவும் பிரம்மத்தோடது தான். அனந்தம், இங்க பாத்தீங்கன்னா கடவுளை தவிர எதுவுமே கிடையாது, அதாவது என்னை தவிர எதுவுமே கிடையாது. இப்படி தெரிஞ்சவங்க ஆனந்தமா இருப்பாங்க. ஆனந்தம் சுதந்திரம். இந்த சுதந்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா தன்னில வந்து நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உண்மையான சுதந்திரம், உண்மையான ஆனந்தம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உண்மையாவே நான் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
நம்ம தான் ஆத்மா, பிரம்மம், கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சாகாதவங்க. அப்போ சாகாதவங்கன்னா நம்மளுக்கு பயம் கிடையாது. அப்புறம் சார்ந்து இருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரீடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற மூலியமா தான் இந்த பந்தத்துல இருந்து நம்ம விடுபட்டு ஆனந்தமா சுதந்திரமா இருக்க முடியும்னு சொல்லி சுவாமி வந்து எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு ஹாஃப் பேஜ் ஒரு ஆர்டிக்கல் தான். அதனால இதை எவலாபரேட் பண்ணணும் தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதனால அந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு இருக்கிற விஷயத்த நான் நிறைய மேஜர் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா அப்படி படிச்சாதான் இப்படி புரிஞ்சுக்க முடியும். அந்த ஹாஃப் பேஜை வச்சுட்டு நம்ம படிச்சோம்னா ஒண்ணுமே புரியாது. அதனால நம்ம இதை எலாபரேட் பண்றது மூலியமா இன்னும் டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.